ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஆக்சிடைஸ்டு ஜுவல் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து நான் ஒரு இன்ஸ்டா பேஜ் பார்த்துட்டு வாங்கியிருந்தேன். அவங்களோட பேஜில் வந்துட்டு நிறைய போஸ்டெல்லாம் கிடையாது, சிம்பிளாக இருக்குது. அந்த பேஜே நான் இது வரைக்கும் பார்க்கல, ரிசீவ் ஆகிற வரைக்கும். அவங்களோட ஆட் வந்து எனக்கு கேட்சியாக இருந்துச்சு. நான் ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த ஆட் எனக்கு கேட்சியாக இருந்துச்சுன்ற ரீசனுக்காக அந்த வெப்சைட் மட்டும் நான் போய் ஷாப் நவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதில் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த டோ ரிங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் ப்ரைஸ் இன்னும் கேட்சியாக இருந்துச்சு. என்னென்னா 4 பேர் வந்துட்டு 149க்கு அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது எனக்கு இனிமே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சரி, என்ன தான் கொடுக்குறாங்க பார்த்துடலாம். ஒரு ஆக்சிடைஸ் டோரிங் வந்துட்டு 4 பேர் எப்படி 149க்கு அவங்க கொடுக்க முடியும்? ஸோ அது வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் இருக்குமோ, நல்லா இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி நான் நினச்சி தான் சரி அதை நம்ம 149 தானே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். இந்த பேஜோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்ரோ ஜுவல்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ இதுதான் அந்த பார்சல். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லாவே ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருந்தாங்க. 149க்கு நல்ல ஒர்த். அது இல்லாமல் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் கூட. ஏன்னா 149க்கு ப்ளஸ் டெலிவரி எப்படி இருந்துச்சுன்னா வாங்கணுமா அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கும். ஸோ அது இல்லாமல் இது நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் பேக்கேஜிங்க்கு வந்து ஒரு குட்டி டப்பா கொடுத்துருக்காங்க. இதுவுமே க்யூட்டாக நல்லாயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே அந்த பேரை கரெக்டாக போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இதுக்குள்ளேயும் ஒரு கவர் இருந்துச்சு. இது எல்லாமே டப்பாக்குள்ளே கிடையாது, இதுக்குள்ளே ஒரு கவர் போட்டு அந்த கவருக்கு ஒரு லெதர் பேண்ட் போட்டு சேஃபாக தான் கொடுத்துருந்தாங்க, எந்த டேமேஜும் இல்லாமல். 4 ரிங்ஸ் வந்துட்டு என் கையில் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிசைன்ஸ் இங்கே வந்து நல்லா இருக்குது, நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் முடிஞ்சால் நான் இது எல்லாமே போட்டு அவங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படி போட முடியல அப்படி இல்லாட்டி இப்போ நான் உங்களுக்கு கையிலேயே வேணால் அவங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த பிக்கை வந்துட்டு நான் இதை பிக் பண்ணி நான் பை பண்ணேன் இல்லையா, அதோட பிக்கை வந்துட்டு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் போட்டு கீழே குட்டியாக ஒரு ஃப்ளவர் சிம்பிள் மாதிரி அழகாக இருந்துச்சு இது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சேம் ஹார்ட் போட்டு 3 ஹார்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி. மேலே ஒரு பெரிய ஹார்ட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு பெரிய ஹார்ட்டு, 2 சைடில் குட்டி குட்டியாக ஹார்ட் இருக்க மாதிரி. அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ நல்லா இருந்துச்சு இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கிரீடம் மாதிரி அழகாக இருக்குது. இது பார்க்குறக்கே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. தலையில் வைக்கிற கிரீடம் மாதிரி க்யூட்டாக இருக்குது. இதுதான் எனக்கு போடும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த டிசைன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போட்டு பார்க்கும்போது. இதை நான் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப மோசமாலாம் கிடையாது. இந்த 4 பேர் நான் எதுக்கு வாங்கினேன்னா, டெய்லி வேர்க்கு கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம கொஞ்சம் கிராண்டாக ரெடி ஆகிருக்கும், டெய்லி வேர் போடுற ஒரு மெட்டி டோரிங் வந்துட்டு நம்ம போட வேண்டாம், கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி டோரிங்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கையில் நான் போட்டு காமிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கிரீடம் மாதிரி அழகாக உள்ளுக்குள்ளே நல்லா டிசைன்ஸ் கொடுத்து நல்லா இருக்குது. திக்காக இருக்குது பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது, நல்ல திக்காகவும் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறோம் ஒரு 6 மந்த்ஸில் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த 4 பேர் நம்ம போட்டுக்கலாம். 150 ருபீஸ்க்கே இது நல்ல ஒர்த். அது இல்லாமல் மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி இதை நம்ம மாற்றி போட்டோன்னா கூட ஒரு 5 to 6 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்த் த மணி நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னோடது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறதுலாம் நல்லாவே குவாலிட்டி இருக்குது. இந்த நல்ல திக்னஸ் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் ஷேப் இருக்கிறது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக வந்துருந்துச்சு. ஸோ இதையுமே நான் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹார்ட்டோடது நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெய்லி வேர்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. எப்பயாவது வெளியே போகிறோம், எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜீன்லாம் போட்டுட்டு நம்ம டோரிங் போடல அப்படின்னா வீட்டில் மேரிட் பீப்புளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம மெட்டி போடாமல் போகிறோம், அதுவும் ஜீனுக்கு இப்படி மெட்டி போட்டிருக்கோமே அப்படின்னும் சில பேர் வந்து சங்கடப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இது நல்லாயிருக்கும். சிம்பிளாக
எலிகெண்ட்டாக கொஞ்சம் திக்காக போடுறதுக்கு நல்லாயிருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. டிசைன் மாதிரி இந்த 2 இலை சேர்ந்த மாதிரி இருக்குது இதில். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம ஜீனுக்கு போடும்போது போட்டுக்கலாம். போட்டிருக்கிறதே தெரியாது. ஸோ மோஸ்ட்லி ஜீன் போடும்போது இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். 2 நான் ஹார்ட் ஷேப்பில் நான் பை பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாகவே ஹார்ட்டில் இருக்கிறது. இது வந்துட்டு மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு ஹார்ட் இருக்குது, பெரிய ஹார்ட்டு. கீழே வந்துட்டு ஒரு ஃப்ளார் டிசைன் இருக்குது. அந்த ஹார்ட்டுக்குள்ளே உங்களுக்கு சின்னதாக பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிங் மாதிரியும் போட்டுக்கலாம் போல இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. ரிங் மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கு. ஒர்த் த மணின்னு தான் நான் சொல்லுவேன். 149க்கு ரொம்பவே ஒர்த். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவங்களோட பேஜ் வந்து நான் வீடியோவில் கீழே நான் டேக் பண்ணுறேன். நான் என்ன பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இங்கே ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதே கூட பிக் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 6-8 பேர் 6 பேர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 4 பேர்ஸில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4-5 இருக்குது. அதில் நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ட்ரை தானே பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் இது பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு கேட்டால் நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அந்த பேஜ் நான் டேக் பண்ணுறேன். இது பெய்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, வாங்கணும்னு தோணுச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வெளியே எங்கேயாவது போகும்போது நல்லா ரெடி ஆகிட்டு போகும்போது மெட்டி போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து மெட்டி போடுறது நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் இதை வந்து சரி ஓகே இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணி போடாமல் இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இது பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.